மல்மணி, இங்க கோவையில் நடந்த சம்பவத்தை நாம ஒரு தனியொரு சம்பவமாக பார்க்க வேண்டுமா? அந்த சம்பவத்தினுடைய சூழல், குற்றவாளிகளினுடைய பின்புலம், பாதிக்கப்பட்டவர்களினுடைய பின்புலம் அப்படிங்கிற அடிப்படையில் இதை பார்க்கணுமா, இல்லை இது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களினுடைய ஒரு தொடர் நிகழ்வு, அதனுடைய நீட்சி தான் அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, இப்போ ஐயா குறிப்பிட்டு சொன்னதை போல இந்த பாலியல் குற்றங்கள் பல இடங்களில் நடக்குது. சமீபத்தில் கூட இந்தியருக்கு எதிரான ஒரு பாலியல் குற்றம் யூகே மாதிரியான முன்னேறிய நாடில் கூட நடந்ததை, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்ததை கூட நம்ம பார்த்தோம். ஆனால் கோவை சம்பவம் சமூக வலைதளங்களில் ரொம்ப ஒரு அறிவார்ந்த தளத்திலிருந்து விவாதிக்கப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஒரு சம்பவம் நடக்கிறது, அந்த சம்பவம் அதற்கு காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அடுத்தடுத்து என்ன நடக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, அதன் மீது ஒரு அறிவு சமூகம் அல்லது ஒரு பொது சமூகம் எப்படியாப்பட்ட கருத்தாக்கங்களை உருவாக்குகிறது, அதை என்னவாக விவாதிக்கிறதுன்னு பார்க்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக ஒரு சமூகமாக நம்ம எப்படி நகர்ந்து வரோம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இதில் என்னென்னா, குறிப்பாக அந்த பெண், அந்த ஆண் பெண் இருவருடைய அடையாளங்களும் இதுவரை வெளியிடப்படாமல் இருப்பதே பாராட்டுக்குரியது. ஏன்னா இதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களில் அப்படி தவறுதலாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால வெளியே வந்துடும். ஆனால் இந்த நேரம் வரைக்கும் அது பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. இதுவே ஒரு நிர்வாகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கூறு. ஏனென்றால் நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பயிற்சி எல்லாமே கொடுக்கப்படும். இப்போது இந்த சம்பவத்தில் என்னென்னா, இந்த ஒரு இரவு நேரத்தில் அந்த பெண் தன்னுடைய நண்பரோட ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போது ஒரு சில பேர் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, அங்கே ஏன் அந்த நேரத்தில் போனாங்க? ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கடுமையாக சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்கவே கூடாது, அது ஒரு பர்சனல் ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிறோம். இந்த பர்சனல் ப்ரைவசிங்கிற இந்த வார்த்தையை நாம் எங்கே பயன்படுத்துகிறோன்னா, ஒரு இரவு வேளையில் ஒரு விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வாகனத்தில் ஒரு வயது இரண்டு, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்க பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த பர்சனல் ப்ரைவசிக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. ஏன்னா இவ்வளவு நாட்களும் நம்ம வீடு சார்ந்த இடங்கள், இதற்குள்ள பெண்கள் இருக்கிறது, இதெல்லாம் பாதுகாப்பானது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு நாம் ஒரு உயர்கல்வியில் சிறந்த ஒரு மாநிலமாக இருக்கிறோம். பெண்கள் எக்கச்சக்கமான குடும்பங்களில் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இந்த பதம் இருக்குல்ல, பர்சனல் பிரைவசின்ற இந்த பதம் ரொம்ப முக்கியமான ஒரு பதம். அப்போ இந்த சம்பவத்தில் ஒரு பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்றாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், அது எந்த இடமா வேணா இருக்கட்டும். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது எந்த இடமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த நேரமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும்ங்கிறது தான் இப்போ கூக்குரலாக இருக்க தவிர, இது போன்ற கேள்விகளை எழுப்புகிறவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள கடுமையாக பதில் சொல்கிறாங்க. இப்போ சமூக வலைதள பதிவுகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாராவது அப்படியாப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தா கீழே ஒரு 100 பேர் போய் பதில் சொல்கிறாங்க. அப்புறம் அதை டேக் பண்ணி எழுதுறாங்க, இப்படியெல்லாம் ஒரு பார்வை வைக்கக்கூடாது, ஏன் அங்கே போனேன், எத்தனை மணி, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு சமூகமாக நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறது அப்படிங்கிற இந்த குரல் இருக்குல்ல. இப்போ இதில் அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துவது, அரசியல் கட்சிகள் அதன் மீது ஒரு கவனத்தை உண்டாக்குவது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வழக்கமான நடைமுறை தான். அது நாம் காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு அறிவார்ந்த தளத்தில் இப்படியாப்பட்ட வாத பிரதிவாதங்கள் வலிமையாக முன்னெழுவது இருக்குல்ல, அது அதுதான் நம்மளை ஒரு நவீன சமூகமாக அப்படி கடத்துதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளவு ஒரு கொடூரமான நேரத்தில் கூட நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நவீனமாகவும் ஒரு அறிவார்ந்த பார்வையோடும் பார்க்க வேண்டும். பழைய இந்த பர்சனல் பிரைவசிங்கிறதுக்குள்ள நீங்கள் டைம் அண்ட் ஸ்பேஸை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதே அவங்கள திரும்பவும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள, இந்த நேரத்துக்கு ஏன் அங்கே போனேன், அங்கே என்ன பண்ணேன், இங்கே ஏன் போகிறேன், நீ வீட்டில் தானே இருக்கணும், ஹாஸ்டலில் தானே இருக்கணும், இப்படியாப்பட்ட கேள்விகள் எல்லாம் எழுப்புவது தவறு அப்படின்று ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, லட்சக்கணக்கான மக்கள் ஒரு குரலாக பேசுவது இருக்குல்ல, இது ரொம்ப இந்த விஷயத்துல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது அப்படி ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாகிற அதே நேரத்தில் திரு பாலச்சந்திரன் குறிப்பிட்டாங்க, இங்க பாலின சமத்துவம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சிக்கல் ஏற்படுது. ஒரு ஆணாதிக்க சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. அப்போ ஒரு குற்றச்செயலுக்கு டேக்கன் ஃபார் கிராண்டடா அந்த ஆணாதிக்கத்தையே அந்த இடத்துல பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் தான் பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்களுக்கான ஒரு பிரதான காரணமாகவும் மாறுகிறதுங்கிற பார்வையும் நம்ம தவிர்த்துட்டு போயிட முடியாது. இல்லை, ஒரு ஆய்வாளராக நான் இந்தியாவில் உள்ள வெவ்வேறு சமூகங்களோடு படித்து அல்லது வாய்ப்பு கிடைக்கிற போது
பயணம் செய்து பார்த்ததில் தமிழ் சமூகத்தில் பெண்களுக்கான குரல் வந்து அவருடைய குரலுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போ வந்து ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், பல பேர், இப்போ நம்மளே பல பேரை நீங்கள் எடுத்துக்கங்களேன், நம்ம வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய குரலுக்கு தான் வந்து பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போது நாம் சார்ந்த இடங்களில் அல்லது ஒரு நம் உறவு, நம் நண்பர்கள், இந்த வட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு பெண் குழந்தை அப்படின்னா பல சமூகங்களில் வந்து ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. தமிழ் சமூகத்தில் அப்படிலாம் இல்லை. 2 குழந்தை சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு இல்லை, 20-25 வருடங்களுக்கு முன்னாலேயே அப்படியாப்பட்ட ஒரு மனநிலை வந்து விட்டது. இப்போதைக்கு வந்து பல குடும்பங்களில் கல்வியில், வேலை வாய்ப்பில் போகிறதா இருக்கட்டும், அல்லது வந்து இன்னும் உடை விஷயங்களாக இருக்கட்டும், ஈவன் செலவு விஷயங்களாக இருக்கும். முன்னெல்லாம் ஒரு ஜோக் இருக்கும் இல்லைங்களா, ஆண் குழந்தைகளோட சாப்பாட்டில் வந்து உள்ள ஒரு முட்டை வச்சுருப்பாங்க அப்படின்லாம் இப்போ வந்து நம்ம பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கோம், அதை வந்து பிரித்து கொடுக்குறோம். ஆனால் ஒரு ஆய்வாளராக என்னோட பார்வை என்னென்னா, தமிழ் சமூகத்தில் பெண்களுக்கான உரிய முக்கியத்துவத்தை உரிய விதத்தில் அவங்க கொடுக்குறாங்க. அது குடும்பங்கள்ல இருந்து நம்ம இப்போ ஒர்க் ஸ்பேஸ்லையும் நம்மளால் அதை பார்க்க முடியுது. நம்ம யாரையுமே வந்து ஒரு பெண்ணுங்கிறதுனாலையோ இல்லை வந்து அவங்கள நம்ம ஒர்க் ஸ்பேஸ்லலாம் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து பண்ணுறதில்ல. ஆனால் ஐயா குறிப்பிட்டதை போல மனநிலையாக நாம் இன்னமும் ஒரு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. ஐயா குறிப்பிட்டு சொன்னதை போல பெரும்பான்மையான தமிழ் குடும்பங்களில் பெண்களை சமமாக நடத்துகிற ஒரு பாங்கு இருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஓகே, பேசுவோம். திரு பாலச்சந்திரன், இங்கே கோவை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகாக ஒரு மாதத்திற்குள்ளாக விரைந்து விசாரணை நடத்தி அவர்களுக்கான உரிய தண்டனையை பெற்றுத்தர உத்தரவிட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த விவகாரங்களில் குற்றவாளிகளை பிடிப்பது, விரைந்து அவர்களுக்கான தண்டனை வாங்கி தருவது அப்படிங்கிற விவகாரங்களில் அரசினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது சரியானதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமா, ஏன்னா 3 பேர் வந்து இன்னைக்கு வந்து அவங்க கன்ஃபரண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவங்க தேர் அக்யூஸ் நோ, இவங்க தான் கில்ட்டி அப்படின்னா அதுக்கான ஆதாரங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து காவல்துறை வந்து திரட்டி கொடுக்கணும். ஆதாரங்களுடைய அடிப்படையில் வந்து சார்ஜ் ஷீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முயற்சி சரியா நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹோம் ஒர்க் பண்ணணும். அதையெல்லாம் பண்ணி அதனாலதான் முதல்வர் சொல்லியிருக்காரு 1 மாசத்துக்குள்ள நீங்க சார்ஜ் ஷீட் கொடுத்துருங்க அப்படின்னு. ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, அது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கொடுமையா இருக்கட்டும், இங்க நடக்கிற கொடுமையா இருக்கட்டும், இந்த கொடுமைக்கு நடுவுல எனக்கு எந்த ஒரு நிம்மதினா, இந்த 2 குழந்தைகளும் துணிஞ்சு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி துணிஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அந்த மாதிரி ஐக்கியர்களுடைய செயல்களுக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் வந்துடும். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். பல பெண்கள் வந்து இதை பத்தி கூச்சப்பட்டு சொல்லாம இருந்திருக்கலாம், அல்லது சில பெண்கள் கூச்சப்பட்டு சொல்லாம இருந்திருக்கலாம். அது கொடுத்த தைரியத்துல தான் அந்த ஆள் மறுபடியும் அது மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அப்ப இங்கேயும் வந்து இந்த மாதிரி இடத்துலயும் அந்த இடம் வந்து கொஞ்சம் மோசமான இடம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இதுல வந்து காவல்துறை மேல வந்து எனக்கு உள்ள குறை என்னன்னா, அந்த மோசமான இடத்துல போலீஸ் பெட்ரோலிங் நடந்ததா? அப்படி போலீஸ் பெட்ரோலிங் வந்து திரும்ப திரும்ப போனாலே அங்க உள்ளவங்களுக்கு வந்து அச்சம் வரும். அந்த போலீஸ் பெட்ரோல் நடந்ததான்னு எனக்கு தெரியாது. ஒண்ணு, அவ்வளவு மோசமான இடமா இருந்ததுன்னா, அதாவது பெண் எங்க வேணாலும் சந்திக்கலாம் தன்னுடைய நண்பரை அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மை. ஆனா ஒரு இடத்துல பிக் பாக்கெட் நடக்கும் அப்படிங்கிற பயம் இருந்ததுன்னா நான் கையில பணத்தோட போவேனா? அப்ப அந்த மாதிரி இடங்கள் வந்து மோசமான இடங்கள்னு சொல்லி சொன்னா, இந்த பெண்ணுன்னு சொல்லி இல்லை, ஒரு தனி மனித பாதுகாப்புக்காகவே நம்ம இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா நடக்கணும் அப்படிங்கிறது உண்மை. இந்த ரெண்டையுமே மனசுல வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஒவ்வொரு வழக்குகளும் ஒவ்வொரு அதனுடைய தன்மை சார்ந்து வேறவா இருக்கலாம். ஆனா பாதிக்கப்படக்கூடிய பெண்களை பாதுகாப்பது, அவர்களினுடைய தனிப்பட்ட விவரங்களை பாதுகாப்பது, அவர்களுக்கான அந்த உரிமைகளை, சட்ட உரிமைகளை முழுவதுமாக அவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிற விஷயத்துல நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதில்லை அப்படின்னாலும், நீதிமன்றங்களோ அரசோ எல்லாம் சேர்ந்த அந்த ஒரு கூட்டு முயற்சியோ சரியான பாதையில போகுது அப்படின்னு பார்க்கிறீங்களா? ஆமா, நிச்சயமா சரியான பாதையில போகுது. அதுக்கு நிச்சயமா அரசையும் சரி நீதிமன்றங்களையும் சரி நம்ம வாழ்த்தணும், நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, தனக்கு நேர்ந்த அநீதியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. ஒரு சமூகத்துக்கு எல்லா கடமையும் இருக்கு, அந்த பெண்ணுடைய விவரங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு. இதுல ரெண்டுமே சரியா நடந்திருக்கு. மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தான். இவ்வளவு துயரத்துக்கு இடையிலும் இது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஓகே, பேசுவோம். திருப்பெருமாள் மணி, இங்க பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதுல தண்டனைக்கு அப்பால் நீங்க சொன்ன மாதிரி சமூகம், அரசு இது இணைந்து செயல்படணும். எல்லாருக்குமான அந்த ஒரு கூட்டு பொறுப்பும் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அது சரியான விகிதத்துல தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? இல்லை, பொதுவாக குழந்தைகள் வளர்ந்து வரும்போது அவங்க நமக்கு பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு முடிவுகளை எடுக்கிற போதோ,
அல்லது ஏதோ ஒரு விபத்து போன்ற இது போன்ற சம்பவங்களில் அவர்கள் சிக்கிக்கொள்கிற போதோ படித்த ஓரளவிற்கு சமூக அந்தஸ்தோடு இருக்கிற பெற்றோர்கள் வந்து அவங்க பக்கம் குழந்தைகள் பக்கம் நின்றுறாங்க. பல பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா குழந்தைங்க ரொம்ப நேர்த்தியாக